கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல காலை கதிர் நிகழ்ச்சி வழியாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்க அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 3:8 என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய நாட்கள் என்ன நினைக்கிறோம், இந்த உலக பொருட்களெல்லாம் பார்த்து நாமே என்ன செய்யறோம், ஒரு வகையா நினைச்சுக்கிறோம். ஆனா இங்க உங்களுக்கு ஒரு உண்மையாக நடந்த நிகழ்ச்சி உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிலிப்பைன்ஸ் நாட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு போதகர், ஒரு சிறு வயதான போதகர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தொடர் கூட்டங்கள் நடத்தி கொண்டு வந்தார். உங்களுக்கே தெரியும், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கிறிஸ்துவ பிரிவுகள் இருக்குது இல்லைங்களா. அப்படி இருக்கும்பொழுது இந்த போதகருடைய பிரிவில் இல்லாத ஒரு கிறிஸ்தவ பெரிய ஊழியக்காரர் அப்படின்னா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வயது சென்ற ஒரு ஊழியக்காரர் இந்த சிறு ஊழியக்காரர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தொடர் கூட்டத்திற்கு கலந்து கொண்டார். அப்படி தொடர் கூட்டத்துல அவர் வந்து ஒரு நாள் கூட என்ன செய்யலையா, அவரு மிஸ் பண்ணாம ஏன்னு சொன்னா, அங்க சொல்லுகிற ஒவ்வொரு சத்தியமும், அந்த சிறிய போதகர் பேசுகிற ஒவ்வொரு சத்தியமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சு. அவர் வந்து வேதத்தை ரொம்ப அழகா தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. இருந்தாலும் இவர் பெரிய எல்லாவற்றையும் அறிந்த இந்த போதகர் ஒரு நாளும் மிஸ் பண்ணாம போயிட்டே இருந்தார். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 20-30 நாள் கடந்து அந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, ஒரு நாள் கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது ரொம்ப தூரத்துல என்ன செஞ்சுன்னா, ஒரு தீ எரியிற மாதிரி, எரிஞ்சா எப்படி ஒரு புகைலாம் மேல வருமோ அந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இது அந்த மூத்த போதவரும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொல்லி, இது நம்ம ஏரியா சைடு மாதிரி இருக்கு, அது யார் வீடுன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரா, அந்த கூட்டத்தை விட்டு எழுந்து போகாம அது முடிகிற வரைக்கும் என்ன செஞ்சாரு, அந்த கூட்டத்துல இருந்து அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாராம். அவர் வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரிஞ்சிச்சு, அது எரிஞ்சது யார் வீடு அப்படின்னு சொன்னா, அந்த மூத்த போதகருடைய வீடு. அப்படி எரிஞ்ச உடனே இந்த செய்தி யாருக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இளைய போதகர் அல்லது சிறிய போதகர் அந்த தொடர் கூட்டத்தை நடத்தி அந்த போதகருக்கு அந்த செய்தி வந்துச்சு. ஏன்னு சொன்னா, டெய்லி அவங்க 2 பேரும் உரையாடி கொள்வது, அவர் பேசுகிற காரியங்கள் ஏதாவது இவருக்கு புரியல அப்படின்னா கேட்பது, அதாவது அவர் சொல்லுகிற காரியம் இது சரியில்லை அப்படின்னு சொன்னா அதற்கு விளக்கம் பெறுவது, இப்படி அவங்களுடைய காரியம் இருந்துச்சு. ஆனா அப்போ இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ என்ன ஆயிருக்கும், அவர் வீடு எரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம கூட்டத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அந்த போதகர் வரமாட்டார்ல, எப்படியாவது அவரை போய் வீட்டில் பார்த்து அவருக்காக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன போதகர் ரொம்ப எப்படி போனோம்னா, டக்குன்னு போயிட்டா எப்படி இருக்கும் தெரியலையே, நம்மளை ஏற்றுக்கொள்வாரா உள்ள, இல்லை நமக்கு பேச முடியுமா, அப்படி ரொம்ப மன சோர்வோட பயத்தோட இந்த சிறிய போதகர் அங்கே போனாராம். ஆனால் இவருக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சா. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவர் மனசுல ஒரு சமாதானத்தோடு அவர் நின்று இருந்ததை அவர் பார்த்தாராம். அவர் பார்த்துட்டு அவர் போதர்கிட்ட, ஐயா இப்படி ஒரு காரியம் நடக்கும் நான் நினைக்கல அப்படின்லாம் அப்படி பேசும்போது சொன்னார், பரவாயில்லைங்க பாஸ்டர், இது வந்து என்ன இல்லை, இந்த வீடு எனக்கு நிரந்தரம் கிடையாது. ஏன்னா எனக்கு என் ஆண்டவர் சொல்லி, நீங்கள் தானே சொன்னீங்க, யோவான் 14 வாசிக்கும் போது சொன்னீங்க இல்லை, நான் என்ன செய்கிறேன், போறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறேன், நான் இருக்கிற இடத்துலயே வந்து என்ன செய்வேன், உங்களை கூட்டு போவேன், உங்களுடைய ஸ்தலத்தை நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிருக்கிறாரு. எனக்கு வீடு அங்க கட்டப்பட்டு இருக்குது, இந்த வீடு அழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த போதகர் சொன்னாராம். அப்படி விசுவாசத்தை பார்த்து இந்த குட்டி போதகருக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தையும் கற்றுக்கொண்டார். அதே சமயத்தில் அவருடைய விசுவாசம் என்ன செஞ்சா, அவருடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அதை எழுதியிருந்தார். ஏன் இந்த காரியம்லாம் நமக்கு இன்னைக்கு அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, நம்ம சின்ன சின்ன காரியம் இருந்தால் கூட நம்ம சோர்ந்து போகிறோம்ல. அவங்க தங்குறதுக்கு ஒரு வீடு எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பாருங்க, அதை வந்து ஒரு பொருளும் காப்பாற்றப்படலை. ஏன்னு சொன்னால், அவர் எங்கே இருந்தார், ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய பலத்தை அவருக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா. அதை தாங்கி கொள்ளும்படியாக அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான பெரிய சமாதானத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு யாரால முடியாது அப்படின்னு சொன்னா, மனுஷர்களால முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பெரிய சேதங்கள் அல்லது பெரிய ஏமாற்றங்கள் அல்லது பெரிய பாதிப்புகள், வியாதிகள், அது நீங்க எதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் பொழுது அதை காட்டிலும் பெரியவரை தான் நாம் என்ன செய்யறோம், ஆராதிக்கிறோம். அவர் தானே செய்றாரு. அதனாலதான் பவுல் அப்போது சொல்றாரு, என்னது, கர்த்தருக்காக நான் எல்லாவற்றையும் என்ன செய்யறேன், குப்பையா எண்ணுகிறேன். அவர் பெரிய கல்விமான்,
பெரிய செல்வந்தன் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாரா, குப்பையாக எண்ணுகிறார். ஏன்னு சொன்னா அவர் ஆண்டவருக்காக தன்னை ஒப்படைக்கும் பொழுது அவருக்கு இதெல்லாம் என்ன தெரியல, பெருசாக தெரியல. இந்த உலகத்தின் காரியங்கள் பெருசாக தெரியல. அவருடைய கௌரவம் அவருக்கு பெருசாக தெரியல. அவர் எங்கெல்லாம் போறாரு, இந்த இடத்தெல்லாம் அவர் கேவலமா நினைச்சாரோ அந்த இடத்தெல்லாம் போய் என்ன செய்யறாரு, ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றாரு. அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. எப்படி பவுல் அப்போஸ்தலன் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணாலும் அதே போல நீங்களும் நானும் எண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரை முன்மையாக கொண்டு வருவோம், ஆண்டவரை முதன்மையாக கொண்டு வருவோம். அவர் மேல நம்முடைய விசுவாசம் எது போனாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னு சொன்னா அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் அப்படி. இந்த உலகத்தை நீங்க என்னது ஒண்ணுமே கொண்டு வந்ததெல்லாம் நம்ம கொண்டு போறதில்லைன்னு சொல்லி எப்படி யோபு பக்தன் சொன்னாரோ அதே போல நீங்கள் நினைப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் அது நமக்கு பெரிதாக தெரியாதுன்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு ஆண்டவர்கிட்ட, கர்த்தர் என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற மேன்மையை தவிர எல்லாவற்றையும் அவருடைய அன்பை குறித்து அவருடைய காரியங்களை ஆண்டவரை குறித்து காரியங்களை அறிவதை குறித்து மேன்மையா என்றதை தவிர எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை நான் குப்பையாக எண்ணுகிறேன். அப்ப நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா தினமும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதாமத்தை நம்ம வாசிப்போன்னு சொன்னா அவர் நமக்கு அதிகமாக அறிவை தருவார். அதற்கான வாஞ்சை நம்மளத்துல இருக்குன்னு சொன்னா நம்ம மற்றதெல்லாம் என்ன செய்வோமா, குப்பையாக எண்ணுவோம். அப்படி நம்ம குப்பையாக எண்ணும் பொழுது என்ன செய்வார், ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அப்படி வாக்கு மாறாத தேவனை பற்றிக்கொள்ள இன்று நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா அவருடைய கையை நீங்க பற்றி கொண்டு விசுவாசத்துல இன்னும் நம்ம பலப்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய நாமத்திற்கு நன்றியும் துதியும் சோஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். இரவில் நீர் எங்களுக்கு நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளை காணும்படி நீர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு, நாங்கள் நினைக்கிற காரியங்கள் வாழ்க்கையில நடக்கலே, நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலே அப்படின்னு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, அல்லது பெரிய ஆபத்து எங்களுக்கு வந்து விட்டதே என்று சொல்லி நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் நீர் இருக்கிறீர், பார்த்து கொண்டிருக்க எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் நிரந்தரம் அல்ல, எல்லாம் எங்களை விட்டு பிரிந்து போகிற காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் இந்த உலகத்துல இழந்து போனாலும் அந்த ராஜ்யத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு நீர் எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினது போல நீர் எங்களுக்காக ஆண்டவரே உண்டாக்குகிற அந்த ராஜ்யத்துல, நீர் எங்களுக்காக கட்டுகிற அந்த ஸ்தலத்துல நாங்கள் சேரத்தக்க எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள உம்முடைய ஆவியான ஒத்தாசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து எல்லாரையும் வழிநடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் குறைவுபடாதபடிக்கு எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவாய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. ஒருவேளை குறைவுகள் இருக்குமானால் அது எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற கர்த்தர் நீர் இருக்கிறீர் என்ற விசுவாசம் எங்களோடு கூட இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தில் நாங்கள் அதிகமாய் உறுதியாய் நிற்க எங்களுக்கு பலப்படுத்துங்க. அதற்கான எல்லா முயற்சியிலும் ஆண்டவரே, சாத்தான் நாங்கள் இருந்து விலகி வருவதற்கு எல்லா காரியங்களும் எங்களுக்கு செய்து வருகிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். கடைசி காலத்துல இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. இதெல்லாம் உணர்ந்திருக்கிற நாங்கள் அதே போல இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்க அன்பை உணர்ந்து உடைய அன்பை நிலைத்திருக்க நீங்க கிருபை செய்யுங்க சாமி. நீர் எங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்துல எங்களை அழைத்து செல்ல நீர் வரும் பொழுது நாங்களும் மோடு கூட வருவதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.